எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம சிட்டிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். பூந்தமல்லியில் பாப்பான் சத்திரம் அப்படின்னு இருக்கு. அங்கே காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத கோவில் ஒன்று, அதே இதுலேயே பிராகாரத்திலேயே நீங்கள் உள்ளேயே வேணுகோபால சுவாமி அவரோட சன்னிதானமும் இருக்குது. இப்படி ரெண்டு பேருமா இருக்கிற சந்நிதி ரொம்ப புராதன கோவில். அது இதில் முதல்ல பார்த்தேன்னாக்க விஸ்வநாத சுவாமி அங்கே விசாலாட்சி சன்னிதானம் இருக்குது. இந்த விசாலாட்சி சன்னிதானத்தை நம்ம பிரதட்சணம் வரும்போது பார்த்தேன்னாக்க ஒரு சின்ன இடத்துல நிறைய சின்ன 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 லிங்கங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருந்துருக்கா. கொஞ்சம் மணல் கலந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் என்ன பாதுகாப்பான்னு அது ஒரு 18 சிஷ்யர்கள் ரிஷியோட அங்கே ஒரு ரிஷியோட சிஷ்யர்கள் தபஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பூமியிலேருந்து கிடைச்ச விஷயங்கள் அது அங்கே இருக்குது. அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன். இப்போ பார்த்தோம்னா எப்பவும் போல ஒரு அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் அப்புறம் நாகர் அதை வச்சு ஒரு அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மண்டபம், அதில் வேணுகோபால சுவாமி இருக்கார், சக்கர தாழ்வார் இதெல்லாம் இருக்கா, ஆஞ்சநேயர் இதுன்னு. அதுக்கப்புறம் ரங்கநாயகி தாயார் இருக்கா. அவ்வளோ அழகுன்னு அழகு, அப்படி அலங்காரம் சொட்ட அப்படி ஜம்முன்னு இருந்தா. அப்புறம் இந்த பிள்ளையார் சந்நிதிக்கும் இந்த வேணுகோபால சுவாமிக்கும் நடுப்புற ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னிதானம். இது என்னன்னா கிட்டத்தட்ட இது எல்லாத்த விட ரொம்ப விசேஷமான இது என்னன்னா உத்பலாக்க மகரிஷி அப்படிங்கிறவருடைய பிருந்தாவனம் அங்கே இருக்கு. அவர் கேனரா, அதாவது நார்த் கர்நாடகாவில் இருக்கிற அந்த ஊர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 500 வருஷத்துக்கு மேலே தபஸ் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப இது வேதங்கள்லாம் ஓதின்னு இருந்த ஒரு காடு வனம் மாதிரி இருக்கு, சர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்கிற வனமாக இருந்த இடத்துல அவர் நல்லா தபஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். அவருக்கு 18 சிஷ்யர்கள். அந்த 18 சிஷ்யர்கள் இன்னமும் அங்கே தபஸ் பண்ணுறது தான். பூமியிலேருந்து அவளுக்கு அவள் இந்த லிங்க ரூபத்தில் இருந்தது தான். அவள் அப்புறமா அவள் தோண்டி எடுத்தப்போ அதை அங்கே உள்ள சிவ சன்னிதானத்தில் வச்சிருக்காங்க. ஸோ அத்தனை பேர் இன்னமும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இவரது இவரோட காயத்ரி, அந்த உத்பலாக்க மகரிஷியோட காயத்ரியை பார்த்தோம்னா ஓம் யோகீஸ்வராய் வித்மகே சர்வரூபாய தீமகி தன்னோ உத்பலா பிரச்சோதயாது. ஸோ இது அந்த ரங்கநாயகி தாயாரையும் இந்த ஆண்டாள் நாச்சியாரையும் ஒரு தடவை யாரோ எடுத்துட்டு போயிடுறா. ஸோ ரொம்ப இவாளுக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அங்கே கொஞ்சம் சில நடவடிக்கைகள் வேண்டாது நடந்ததுனால பூஜைகள்லாம் பண்ண முடியாதபடிக்கெல்லாம் சூழ்நிலைகள் வருந்தது இருக்குது. அதுக்கப்புறம் இவ என்னடா இது இப்படி தாயாரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாலே என்ன பண்ணுறது, எப்படி தேடுறது அப்படின்னு ஒரு இதில் இருக்கிறச்சே அவளுக்கே அந்த மகரிஷிகிட்டேருந்து ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. எடுத்துகிட்டு போனவா தானே திருப்பி கொண்டு வச்சுடுவா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு யார் எடுத்துகிட்டு போனாலும் யார் தெரியாது, அவள் இந்த ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு கொண்டு வச்சுட்டா. அப்புறம் இதை திரும்பி அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் பார்த்தாக்க ரங்கநாயகி தாயாரும் கோதை நாச்சியாரும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேணுகோபால சுவாமி சன்னிதானத்தில் அவன் நவாக்ஷர மண்டபம்னு பண்ணியிருக்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா யமுனை நர்மதை அப்புறம் கங்கை, அது மூணும் ஒன்றா அந்த அந்த கீழே ஓடின்னு இருக்கான். அந்த ஒரு விசேஷமும் இந்த கோவிலுக்கு அடிஷ்னலாக இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ அந்த மண்டபத்தில் அந்த ரங்கநாயகி தாயாரை வச்சு திருமஞ்சனெல்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணியிருக்கா 1997. அதுக்கப்புறம் அது ரெகுலராக அந்த தாயாருக்கு மண்டபம் வச்சு அவளுக்கு கோவில் அந்த சன்னிதானமும் அதே போல் கோதை நாச்சியாருக்கும் தனி சன்னிதானம் வச்சு அழகாக பூஜைகள். ஸோ இது நடக்க 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 அந்த வெள்ளிக்கிழமைகளில் அந்த ரங்கநாயகி தாயாருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணி 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 பூஜைகள் பண்ண 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 அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் இப்போ இந்த கோவிலை பார்த்துக்கிறவர் 30 வருஷமாக பார்த்துக்கிறார். அவருக்கு ரத்னகிரி சுவாமிகளை தெரியவும் தெரியாது.
அவர் பார்த்ததும் கிடையாது. ஆனா திடீர்னு அந்த ரத்னகிரி சுவாமிகளுக்கு அவருக்கு நிஷ்டையில வந்திருக்கு. இந்த திருஷ்டியில இது மாதிரி இங்க இந்த மகரிஷி உப்பலாக மகரிஷி சுவாமி தரிசனத்துக்கு வர சிரமப்படுறார் அப்படின்னு அதுக்கு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் அங்கேருந்து தகவல் இங்கே சொல்லி அனுப்புறார். அங்கே ஏதாவது இது மாதிரி டெப்ரிஸ் மாதிரி ஏதாவது ரொம்ப இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணுங்கோன்னு. அதுக்கப்புறம் அங்கே அதே போல பின்பக்கத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இடிஞ்சு இது மாதிரி இருந்தது எல்லாத்தையும் சித்திரமா இருந்ததுதான் அவள் ஃபுல்லாக எடுத்து கிளியர் பண்ணாக்க அங்க சர்ப்பம் போன அந்த ஒரு தடயம் தான் தெரிஞ்சிருக்கு. இன்றளவும் அவ என்ன சொல்றான்னாக்க ரங்கநாயகி தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகள்ல அவ சாயந்தரத்துல திருமஞ்சனம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி பண்றச்சே அந்த மகரிஷி தர்ஷனத்துக்கு ஏதோ ரூபத்துல சர்ப்ப ரூபமோ வண்டு ரூபமோ ஒளி ரூபமோ இப்போவும் தரிசனம் பண்ணிட்டு போறார். அதை நிறைய பக்தாள் பார்க்கறா. அது மட்டும் இல்ல, அவரோட பிருந்தாவனத்தை சுத்தி இப்ப வேண்டிக்கிறச்சே பல வியாதிகள் குணமாறுது. இன்ஃபேக்ட் அந்த கோவில் பார்த்துட்டு இருக்கிற அந்த பூஜை பண்றவர் அவளோட வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு கேன்சர் நாட்கள் கெடு வச்சுட்டா. என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியாதப்போ அவரோட குருவை கேட்கறச்சு, அதான் அந்த மகரிஷியோட சன்னிதானம் அங்க பிருந்தாவனம் இருக்கே, அங்க நீங்க நல்லா வேண்டிக்கோங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அப்படின்னதும் அவருக்காக சங்கல்பம் பண்றார். நாட்கள் கெடுங்கிறது அப்படியே மறைஞ்சு போய் நல்ல ஆரோக்கியம், பல பேருக்கு பல வியாதிகள் நிவர்த்தி ஆயிருக்கு, சந்தான பிராப்தி கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள். இது எல்லாத்தையும் விடாது இவரோட பிரதான சிஷ்யர் இந்த வெங்கையருங்கிறவர் அங்க விஸ்வநாதருடைய சன்னிதானத்துல கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ நல்ல வைப்ரேஷன். அந்த சிவன் சன்னிதானத்தில் பார்த்தேன்னா வெளியில ஒரு பெரிய ஒரு மகாபிரிவாடைய சித்திரப்படம் இருக்கும், உள்ளேயும் அவர் அந்த க்ஷேமமா இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ற அந்த சித்திரப்படம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா 1959-60 மகாபெரிவாளே இங்க இந்த பவர் எவ்வளோ நன்னா இருக்குங்கிறதுனால 10 நாள் இங்க உட்காந்து தபஸ் பண்ணியிருக்கார். ஸோ அப்படி ஒரு ரொம்ப வைப்ரேஷன் இருக்கிற ஒரு சன்னிதானம் இந்த ஃபுல்லும் நம்ம பார்க்கறது. இதே மாதிரி 2 அதாவது ஹரியும் ஹரணுமா இருக்கிற க்ஷேத்திரம் அது 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அந்த கல்லுலலாம் வச்சு பிரச்சனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தானாக்க அது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த க்ஷேத்திரம் இருந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பவர் இருக்கும். அங்க நின்று ஒரு 5 நிமிஷம் நம்ம மனசை கண்ணை மூடி நின்னாலே நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றா. பலவிதமான வேண்டுதல்கள் நிறைய வாழ்க்கை பூர்த்தி ஆகுதுன்னு சொல்றா. ஸோ சிட்டியில இவ்வளோ ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இருக்கு. அதாவது காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதரும் வேணுகோபால சுவாமியும் இருக்கிற ஒரு பாப்பாஞ்சத்திரத்தில் இருக்கிற இந்த கோவில். தயவு செஞ்சு நிறைய அதில் தரிசனம் பண்ண போங்கோ. அந்த சாநித்தியத்தை எல்லாரும் அனுபவிங்கோ. உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சத்தான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கு அவளையும் கூட்டிட்டு போய் இங்க ஒரு 4 ஸ்லோகத்தை சொல்லி ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. உங்க குடும்பம் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.